ஜல்லிக்கட்டுக்காக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூரே இன்று போர்க்களம் போல காட்சியளித்தது. இன்று முழுவதும் மக்கள் கலையாமல் ஜல்லிக்கட்டுக்காக அங்கு தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே திடீரென காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டதால் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இத்தனையையும் மீறி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்காக மக்களின் போராட்ட குரல் ஓங்கி ஒலித்தது. காலம் காலமாக அலங்காநல்லூரின் அடையாளமாக இருப்பது ஜல்லிக்கட்டு. உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் தடை காரணமாக பொலிவிழந்த நிலையில் இந்த முறை இளைஞர்களின் தன்னெழுச்சி அலங்காநல்லூரை போர்க்களம் போல காட்சியளிக்க செய்தது. சென்னை, நாமக்கல், புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சமூக வலைதளங்கள் மூலம் ஆயிரக்கணக்கானோர் அலங்காநல்லூரில் குவிந்தனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக அலங்காநல்லூருக்கு வரும் 4 வழிகளிலும் தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இருசக்கர வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன. அதையும் மீறி காலை 9 மணி அளவில் பெருமளவிலான இளைஞர்கள் அலங்காநல்லூர் வாடிவாசல் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தனர். அங்கு ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி சார்பில் பேரணி நடைபெற்றது. இயக்குனர் அமீர், இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு பேசினர். தமிழன் விழித்து விட்டான் என்பதை இது பறைசாற்றுகிறது. அதனால் ஜல்லிக்கட்டு மாடு அவிழ்த்து விட்டு மாட்டோடு விளையாடக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் போய்விட்டாலும் கூட இனி வருடம் முழுவதும் இந்த மாட்டோடு விளையாடக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதை போராட்டமா பார்க்கறதை விட இது எங்களோட குரலா பார்க்கிறோம். அதாவது எங்களுடைய பாரம்பரியமோ உரிமையோ பறிக்கப்பட்டால் நாங்க அதுக்காக குரல் எழுப்புவோம் கண்டிப்பா. இதனை அடுத்து அலங்காநல்லூர் காளியம்மன் கோவிலில் உள்ள காளைகளுக்கு பூஜை செய்யப்பட்டன. அப்போது சில காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததில் 10க்கும் அதிகமானோர் காயம்பட்டனர். போலீஸ் அந்த மாடுகள்னா செக்யூர் பண்ணிட்டாங்க. செக்யூர் பண்ணி கிரவுட் கிளியர் பண்ணியிருக்காங்க. கிரவுட் கிளியர் பண்ணுறதுக்கு மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ போராட்டமானது முடிவு பெற்றுச்சா இல்லை இன்னும் உள்ளுக்க இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள வெளியேற்றுறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் சார் மேற்கொண்டு இருக்கீங்க? இல்லை, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா சிச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் இஸ் தேர். எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஒன்றும் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க பண்ணிட்டோம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். மாவட்டத்தில் வேற எங்கேயும் தடையை மீறி ஜல்லிக்கட்டு காளைகள் எது அவிழ்த்து விடப்பட்டதா, வேற யாரையும் கைது பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் இந்த கடந்த 3 நாட்களில்? Now we are dealing with the situation. Situation is normal and under control throughout the district. Enough police forces are deployed everywhere. எனினும் அலங்காநல்லூரில் இளைஞர்கள் கூட்டம் கலையாமல் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டாவுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். தொடர் நிகழ்வுகளால் அலங்காநல்லூர் முழுவதுமே ஸ்தம்பித்து போனது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அலங்காநல்லூரில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டன. 1000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். காவல் ஏற்பாடுகளை மதுரை சரக டிஐஜி ஆனந்த்குமார் சோமானி, மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர்.
காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டமானது தற்போது வரை 10 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது 500க்கும் மேற்பட்ட மாணவ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை, கிராம மக்கள் ஆகியோர் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் அவர்களிடம் ஒலிபெருக்கி மூலமாகவும் அவர்களை இந்த பகுதியிலிருந்து கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டும் அவர்கள் தொடர்ந்து அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரன் மற்றும் கலைவாணனுடன் நாகேந்திரன்.